ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ்டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. எஸ்டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். மேம்படும். அதுபோல புது அனுபவங்களை, அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, ரூம் போட்டு யோசிப்பாங்களோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல நாம் பிரமிப்பாக பார்க்கக்கூடிய அன்பு ஐயா விஜயகுமார் ஐயா அவர்களை இங்கு உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். இன்னைக்கு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையில் அதனோட நிறுவனர் தலைவர் ராஜா சங்கர் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்காரு. இன்னைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு தந்திருக்காரு. முதலே ஒரு டைம் சொல்லியிருந்தார். ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தப்ப, சார் ஐயா நீங்கள் மீட்டிங்கில் வந்து ஒரு நாள் பேசணும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், கண்டிப்பாக வந்து பேசுகிறேங்க, உறுதியாக அது எப்போ நீங்கள் சொல்லுங்கள், அப்போ வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ பேசுகிறப்ப பொழுது நான் வந்து என்னென்னா சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த டைம் கூப்பிட்டு வாய்ப்பு தந்தாங்க. வாய்ப்பு தரும் பொழுது அவர்கிட்ட நான் வாட்ஸ்அப்பில் சொன்னது என்னென்னா, ஜோதிட தகவல்கள் என்ற தலைப்பில் பேசுகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவர் வந்துட்டு ஜோதிட ஆய்வுகள்னு போட்டார். ரெண்டு விஷயமே கிட்டத்தட்ட நான் வந்து ஓரளவு மேக்ஸிமம் சொல்லிடுறேன். அதாவது ஜோதிட தகவலும் கொஞ்சம் கொடுக்கணும். ஜோதிட தகவல்னா ஒரு 6-7 விஷயத்துல வந்து நம்ம பேசிடலாம். அதே மாதிரி ஜோதிட ஆய்வுல 1-2 விஷயத்த நான் சொல்லிடுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு 4-5 விஷயம், 5 விஷயம் இல்லை ஒரு 6 விஷயமோ 7 விஷயமா பேசிடலாம். முதலாவது விஷயம் என்னன்னா, நம்ம நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நட்சத்திரம்னா 27 நட்சத்திரம் இருக்குது. அது 2 விதமா நம்ம எடுத்துக்கலாம். 2 விதமா எப்படி எடுக்கலாம்னா, 27 நட்சத்திரத்துல 18 நட்சத்திரம் அது வந்து எல்லாமே முழு நட்சத்திரமா வரும், சுப நட்சத்திரமா வரும். ஒரு 9 நட்சத்திரம் உடலற்ற நட்சத்திரமாகவும் காலற்ற நட்சத்திரமாகவும் தலையற்ற நட்சத்திரமாகவும் வரும். அதாவது என்னன்னா, இப்போ 27 நட்சத்திரம் இருக்குன்னா, சூரியன் செவ்வாய் குருவோட நட்சத்திரங்கள் உடலற்ற தலையற்ற காலற்ற நட்சத்திரங்களா வரும். மீதி 18 வந்து அந்த முழு நட்சத்திரம் சுப நட்சத்திரம் இல்ல குற்றமில்லாத முழு சுப நட்சத்திரத்துல வரும். அதாவது அந்த 9 நட்சத்திரம் என்ன, இந்த சூரியன் செவ்வாய் குருல வந்து சூரியன்ல வந்து கிருத்திகை உத்திராடம் அது உடைப்பட்ட நட்சத்திரம்னு சொல்லுவோம். ஆக்சுவலா காலற்ற நட்சத்திரம்னு சொல்லுவோம். மிருகசீரி சித்திரா வீட்டத்தை வந்து உடலற்ற நட்சத்திரம்னு சொல்லுவோம், செவ்வாயோட நட்சத்திரம். குருவோட நட்சத்திரத்தை வந்து நமக்கு வந்து இது சொல்லுவோம், தலையற்ற நட்சத்திரம்னு சொல்லுவோம். இது ஒரு மெத்தேடு. இன்னொரு மெத்தேடு இதுல இருக்குது. அதாவது என்னன்னா, பஞ்சாங்கத்தில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. பஞ்சாங்கத்தில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, சுப நட்சத்திரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சுப நட்சத்திரம்னா ஸ்டார் குறி போட்டிருக்கோம். அதாவது நட்சத்திரத்துக்கு கீழே பஞ்சாங்கத்தை எடுத்தீங்கன்னா அதை நேரம் மென்ஷன் பண்ணவே நம்ம மாட்டோம். நட்சத்திரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார் அப்படின்னு கொடுத்துருக்கோம், அதுக்கு பேர் சுப நட்சத்திரம்னு அதுக்கு பேரு. பிளஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பேர் முழு நட்சத்திரம்னு பேரு. பிளஸ் குறி போட்டிருந்ததுன்னா அது முழு நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது பிளஸ் கமா ஸ்டார் கொடுத்துருப்பாங்க, அது முழு சுப நட்சத்திரம்னு அர்த்தம். அப்ப இதை ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சுப நட்சத்திரம் அப்படின்னா, அதாவது ஸ்டார் கொடுத்துருப்பாங்க, அது சுப நட்சத்திரமா நம்ம எடுத்துக்கணும். அதுல வந்து ஆக்சுவலா எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து மிருகசீரியம் உத்திராடத்தை எடுத்துக்கணும். அது வந்து சுப நட்சத்திரமா எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து வந்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த முழு நட்சத்திரத்துல வந்து எடுக்கிறது விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு நிமிஷம். அதுக்கடுத்து கரெக்டா கேக்குதுங்களா? கரெக்டா கேட்கும். ஓகே. முழு நட்சத்திரத்துல வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 நட்சத்திரம் இருக்குங்க. சுப நட்சத்திரங்கிறது ஸ்டார் நட்சத்திரம். ஸ்டார் நட்சத்திரத்துல நமக்கு மிருகசீரியம் உத்திராடம் வந்து ஸ்டார் நட்சத்திரமா சொல்லுவாங்க, சுப நட்சத்திரம் அதுக்கு பேரு. அதுக்கடுத்து முழு நட்சத்திரம் பிளஸ் குறி போட்டிருக்கும். அந்த முழு நட்சத்திரம் ஒரு 10 நட்சத்திரம் இருக்குது. அதாவது முழு நட்சத்திரம்னா ஒரு நட்சத்திரத்தோட 4 பாதமும் அந்த இதுல இருக்கும் அந்த நட்சத்திரம், அதான் அதுக்கு பேர் முழு நட்சத்திரம்.
ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் வந்து அஸ்வினி, ரெண்டாவது நட்சத்திரம் பரணி, மூணாவது திருவாதிரை, நாலாவது பூசம், அஞ்சாவது ஆயில்யம், ஆறாவது பூரம், ஏழாவது கேட்டை, எட்டாவது கேட்டை, பூராடம், திருவோணம், சதயம். முழு நட்சத்திரம் மறுபடியும் சொல்றேன். அஸ்வினி, பரணி, திருவாதிரை, பூசம், ஆயில்யம், பூரம், கேட்டை, பூராடம், திருவோணம், சதயம். இது முழு நட்சத்திரம். அப்புறம் குற்றமில்லாத முழு சுப நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம தனியா ஒரு 8 வருது. அதுல ரோகிணி, அஸ்தம் முழு சுப நட்சத்திரம், அதுக்கு பேர். அது முழு சுப நட்சத்திரமா எடுத்துக்கலாம், குற்றமில்லாத முழு சுப நட்சத்திரமா அதை எடுத்துக்கணும். என்னங்க, அது வந்து ஒரு 8 இருக்குது. ரோகிணி, அஸ்தம், அனுசம், உத்திரட்டாதி, ரேவதி, மூலம், மகா, சோதி. அதாவது அதை குற்றமில்லாத முழு சுப நட்சத்திரமா எடுக்கணும். சார் சொல்லுங்க. குற்றமில்லாத முழு சுப நட்சத்திரம் ரோஹிணிங் சார் ஃபர்ஸ்ட், அப்புறம் அஸ்தம், அனுசம் மூணாவது, நாலாவது உத்திரட்டாதி, அஞ்சாவது ரேவதி, ஆறாவது மூலம், ஏழாவது மகா சோதி. மகா சோதிய சில நூல் வந்து முழு நட்சத்திரமா எடுத்துக்குது, சில நூல் வந்து முழு சுப நட்சத்திரமா எடுத்துக்குது. பஞ்சாங்கத்துல அது வந்து மகா சோதிய முழு சுப நட்சத்திரமா கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலா அது முழு நட்சத்திரம் தான், மகமும் சோதியம். இந்த முழு நட்சத்திரத்துல வராம குற்றமில்லாத முழு சுப நட்சத்திரத்துல பஞ்சாங்கத்துல கொடுத்துருக்குறாங்க. இந்த முழு நட்சத்திரம் நீங்க ஏற்கனவே எழுதிட்டீங்களா? முழு நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, திருவாதிரை, அது முழு நட்சத்திரம் பிளஸ் குறி போட்டிருக்கோம். அஸ்வினி, பரணி, திருவாதிரை, பூசம், ஆயில்யம், பூரம், கேட்டை, பூராடம், திருவோணம், சதயம். அதாவது இந்த முழு நட்சத்திரத்திலையும் இல்லாம சுப நட்சத்திரத்திலையும் இல்லாம முழு சுப நட்சத்திரத்திலையும் இல்லாம ஒரு 6 நட்சத்திரம் இருக்குது. அதாவது இந்த 3 கேட்டகரியில இல்லாம 4வது கேட்டகரியில ஒண்ணு இருக்குது, ஒரு 6 நட்சத்திரம். அது கிருத்திகை, சித்திரை, அவிட்டம், குருவோட நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த 6 நட்சத்திரம் இந்த முழு நட்சத்திரத்திலையும் வராது, சுப நட்சத்திரத்திலையும் வராது, இதுலயும் வராது, இந்த 3 ஐட்டத்திலையும் வராது. அதாவது சுப நட்சத்திரத்துல வராது, முழு நட்சத்திரத்திலையும் வராது, குற்றம் இல்லாத முழு சுப நட்சத்திரத்துல இந்த 6 நட்சத்திரங்கள் வராது. கிருத்திகை, சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இதை ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, இது நிறைய ஜோதிடர்கள் பார்க்கவே மாட்டாங்க. ஏன் பார்க்க மாட்டாங்கன்னா, பொதுவாக எல்லா நட்சத்திரமும் வந்து வேலை செய்யும் அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ஆனால் ஏன் கம்பல்சரி நம்ம பார்க்கணும். ஏன் பார்க்கணும்னா, அது சில விஷயம் பண்ணும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, குற்றமில்லாத முழு சுப நட்சத்திரம் ஒரு 6 எடுத்துக்கலாம், பிளஸ் அடிஷனலாக மகா சோதி எடுத்துக்கலாம், 8 நட்சத்திரமா எடுத்துக்கலாம்னு சொன்னோம். அந்த 8 நட்சத்திரத்துல மேக்சிமம் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலாம். ரோகிணியில எல்லா விஷயமே பண்ணலாம், அஸ்த நட்சத்திரத்துல எல்லா விஷயமும் பண்ணலாம், அனுச நட்சத்திரத்திலேயே எல்லா விஷயம் பண்ணலாம், உத்திரட்டாதியில் எல்லா விஷயம் நல்ல விஷயங்கள் பண்ணலாம், ரேவதி நட்சத்திரத்தில் நல்ல விஷயங்கள் பண்ணலாம், மூல நட்சத்திரத்தில் நல்ல விஷயங்கள் பண்ணிட்டே வரலாம். அதுதான் அந்த குற்றம் இல்லாத முழு சுப நட்சத்திரத்தோட பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். இதுக்கு அடுத்து வந்து நமக்கு 2வது பாயிண்ட் வந்து இப்போ இது முடிச்சிட்டோம். 2வது வந்து நோய் தீர்க்கிற நட்சத்திரங்கள் ஒரு 16 நட்சத்திரம் கொடுத்துருக்குறாங்க. 16 நட்சத்திரம்னா பஞ்சாங்கத்திலேயே இருக்கு. அது வியாதிஸ்தர் மருந்து உண்ணுதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த நோயை நம்ம விரட்டி அடிக்கணும். விரட்டி அடிக்கிறதுக்கு இந்த 16 நட்சத்திரத்துல நாம மருந்து எடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மருந்து எடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மருந்து எடுத்தோம்னா நோய் தீரும். நோய் தீரும், நம்மளை விட்டு நோய் ஓடி போயும். அப்ப நோய் தீக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 நவகிரகம், அதாவது சுக்கிரனோட நட்சத்திரம் மட்டும் அதுல வராது, மீதி 8 நவகிரகமும் அதுல வரும். ஃபர்ஸ்ட் சந்திரனோட 3 நட்சத்திரமும் வந்துடும் நோய் தீக்கிறதுல. ரோகிணி, அஸ்தம், திருவோணம். சந்திரனோட 3 நட்சத்திரமும் எடுத்துங்க நோய்க்கு மருந்து எடுக்கிறவங்க. அதே மாதிரி மிருகசீரியம், சித்திரை, அவிட்டம், செவ்வாயோட நட்சத்திரமும் 3 வந்துடும். அதுலயும் நோய் நமக்கு தீரணும்னா மருந்து எடுக்கணும். ஏன்னா செவ்வாய் மருத்துவ கிரகம், அதனால செவ்வாயோட நட்சத்திரத்திலையும் சந்திரனோட நட்சத்திரத்தை எடுத்துக்கணும். அதுக்கடுத்து சனியோட நட்சத்திரம் பூசா, அனுசம், உத்திரட்டாதி. அந்த பூசா, அனுசம், உத்திரட்டாதிய நம்ம நோய் தீர்றதுக்கு மருந்து எடுக்கணும். அது சனியோட நட்சத்திரம். சனி கர்மகாரகன் பேரு. சனியோட நட்சத்திரம் மோட்ச ராசியில வருது.
கடகம், விருச்சிகம், மீனம். அதனால சனியோட நட்சத்திரத்தையும் நாம நோய் தீர்றதுக்கு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து ராகுவோட நட்சத்திரத்துல திருவாதிரையை விட்டுட்டு சுவாதியும் சதயத்தை எடுத்துக்கணும். சுவாதி நட்சத்திரத்திலையும் சதய நட்சத்திரம் காற்று ராசியில வரும். அந்த நட்சத்திரத்துல நீங்க மருந்து எடுத்தீங்கனாலும் நோய் உங்களுக்கு தீரும். இது பஞ்சாங்கத்துல இருக்குங்க. பஞ்சாங்கத்துல ஒரு 120வது பக்கமோ 118வது பக்கமோ வியாதியஸ்தர்கள் மருந்து உண்ணுதல் அப்படின்னு இருக்குது. அதை ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய நட்சத்திரம் கொடுத்துருப்பாங்க, அதை மனப்பாடமா நீங்க வச்சுக்க முடியாதுங்கிறதுனால சிம்பிளா சொல்லிட்டு இருக்கிறேன். சந்திரன் 3 நட்சத்திரம், செவ்வாயோட 3 நட்சத்திரத்துல மருந்து எடுத்துக்கலாம், சனியோட 3 நட்சத்திரத்துல மருந்து எடுத்துக்கலாம், ராகுவோட சுவாதி சதயத்துல மருந்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து சூரியனோட நட்சத்திரம் உத்தரம் உத்தராடத்துல மருந்து எடுத்துக்கலாம். மருந்து எடுத்தீங்கன்னா இந்த நோய் வெளியே போகும். அதுக்கடுத்து குருவோட நட்சத்திரம் ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும்தான் மருந்து எடுக்கணும். அது புனர்பூசம். புனர்பூசம் ராமர் பிறந்ததுனால அதுக்கு தோஷம் கிடையாது. அதனால ராமர் பிறந்த நட்சத்திரங்கிறனால அந்த புனர்பூச நட்சத்திரத்துல நீங்க மருந்து எடுத்தீங்கன்னா உங்க நோய் குணமாகும், வெளியே போகும். அதுக்கு அடுத்து ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் குற்றமில்லாத முழு சுப நட்சத்திரம், கடைசி நட்சத்திரம். மீன ராசியில மோட்ச ராசியில வரக்கூடிய நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்துல மருந்து எடுத்தீங்கன்னா உங்க நோய் வெளியே போகும். அதுக்கடுத்து அஸ்வினி நட்சத்திரம். முதல் ராசியில் இருக்கிற அஸ்வினி தேவகணம், ரேவதியும் தேவகணம். அதனால ரேவதி நட்சத்திரத்துல எடுத்தீங்கனாலும் நோய் தீரும், அஸ்வினி நட்சத்திரத்துல எடுத்துட்டீங்கனாலும் நோய் தீரும். அதாவது 16 நட்சத்திரங்க. சந்திரன், செவ்வாய், சனி இந்த நட்சத்திரம் 3 நட்சத்திரமே கம்ப்ளீட் ஆயிருது. ராகுவோட நட்சத்திரம் 2 நட்சத்திரம் மருந்து எடுத்துக்கலாம். சூரியனோட 2 நட்சத்திரத்துல மருந்து எடுத்துக்கலாம். குருவோட நட்சத்திரத்துல மருந்து, புனர்பூச நட்சத்திரத்துல மட்டும் மருந்து எடுத்துக்கலாம். ரேவதி நட்சத்திரத்துல எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து அஸ்வினி நட்சத்திரத்துல எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 16 நட்சத்திரங்க. வந்துருச்சுங்களா? யாரையா டவுட் இருக்கா மறுபடியும் அதுல? ஓகேவா? சரி. இந்த 16 நட்சத்திரம் நம்ம மருந்து எடுத்தீங்கன்னா கம்பல்சரி வெளியே போகும் நோய். அதை ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா நம்ம மருந்து எடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை சுப ஓரைகள் பார்த்து நீங்க மருந்து எடுத்துக்கங்க. பொதுமக்களும் சரி, ஜோதிடர்களும் சரி, மருந்து எடுத்தீங்கன்னா நோய் வெளியே போகும். இதை எடுக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தயாராகணும். ஃபர்ஸ்ட் இது என்னோட பிறந்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரமா வருதா, 4வது நட்சத்திரமா வருதா, 6வது நட்சத்திரமா வருதா, 8வது நட்சத்திரமா வருதான்னு நீங்க பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. பொதுவா இந்த 16 நட்சத்திரம் எடுத்தாவே போதும். அதை நீங்க பாக்குறன்னா சில பேர் பாத்துங்க, உங்களுக்கு சாதக நட்சத்திரம் எது வருதோ அதை பாத்துங்க. சுப ஓரை அன்னைக்கு மருந்து எடுத்துங்க, ஞாயிற்றுக்கிழமை மருந்து எடுத்துங்க. அது எடுத்துட்டீங்கன்னாவே ஈஸியா உங்களுக்கு வெளியே போயிடும். அதுக்கடுத்து தினகிரகம் ஒவ்வொரு சப்ஜெக்டா பேசுறப்ப 2 சப்ஜெக்ட் முடிஞ்சது. ஒரு 6-7 சப்ஜெக்ட்ல பேசிடுறேன். ஒரு அரை மணி நேரமோ இல்ல 1 மணி நேரமா கூட. சரி, அவர் அரை மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிடுறேங்க. அவர் சார் அரை மணி நேரத்துக்கு டைம் சொல்லியிருக்காரு. 2வது விஷயம் முடிச்சிட்டோம். 3வது விஷயம் என்னன்னா தினகிரகம், மாத கிரகம், வருட கிரகம்னு ஒண்ணு இருக்குது. தினகிரகம்னா ஒன்றும் இல்லை, சந்திரன் தான் தினகிரகம், அல்லது தினக்கோள்னு அதை சொல்லிடலாம். மாத கிரகம்னா சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், அதான் மாத கிரகம். என்னங்க வருட கிரகம்னா குரு, சனி, ராகு, கேது. என்னங்க இதை நீங்க எப்படி போட்டுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன கணக்கு மாதிரி லைட்டா கணக்குனா என்னன்னா ஃபர்ஸ்ட் தினம் பிளஸ் மாதம் இஸ் ஈக்குவல் டு வருடம் நீங்க போட்டுங்க. தினத்தோட வருடம் என்ன? சந்திரனோட வருஷம் 10 வருஷம், அதை நீங்க ஒரு பக்கம் போட்டுக்கிறீங்க. இந்த மாதத்தோட வருஷம், மாத கிரகத்தோட வருஷம், சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனை கூட்டுனீங்கன்னா கரெக்டா 50 வருஷம் வரும். ஃபர்ஸ்ட் சூரியனோட வருஷம் 6, செவ்வாயோட வருஷம் 7, புதனோட வருஷம் 17, சுக்கிரனோட வருஷம் 20. இந்த 4 மாத கிரகத்தை கூட்டுனீங்கன்னா 50 வருஷம் நம்மளோட வந்துடும். அப்ப 50 பிளஸ் 10 60, 60 ஒரு பக்கம் போட்டுங்க. இந்த வருட கிரகம் கரெக்டா 60 வருஷம் வரும். வருட கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னா குரு, சனி, ராகு, கேதை கூட்டுனீங்கன்னா 60 வருஷம் வந்துடும். குருவுக்கு 16, சனிக்கு 19, ராகுக்கு 18, கேதுக்கு 7 வருஷம். இதை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா
ரெண்டு சைடும் தினம் பிளஸ் மாத கிரகத்தை ஒரு 60 வருஷமோ, வருட கிரகம் குரு சனி ராகு 60 வருஷம் வந்துடும். இது ஒரு சின்ன கால்குலேஷன், இது உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக தெரியறதுக்காக. நான் வருட கிரகத்தோட வருஷம் எத்தனை வருது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னாவோ உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்றதுக்கு வரும். ஏன்னா 60 வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும் பொதுவாகவே. அதாவது 54ல் காமராஜர் முதல்வர் ஆனாரு, 2014 மோடி ஐயா பிரதமர் ஆனாரு, அது ஒரு 60 வருஷம். இந்த 60 வருஷத்துல திடீர்னு ஒரு மாற்றம் வரும், அரசியலா இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். அதே மாதிரி வருஷம் தமிழ் வருஷம் 60 வச்சிருக்கிறாங்க. இதை நீங்க எடுத்துக்கணும் ஒரு பாயிண்ட். அதுக்கடுத்து இந்த 3 கணங்கள் பத்தி நான் ஏற்கனவே ஒரு மேடையில பேசிட்டு அதை கொஞ்சமா சொல்லிடுறேன். அதை சிம்பிளா நீங்க எடுத்துங்க. கேது செவ்வாய் புதன் அந்த 3 கிரகமும் அதுல 2 ராட்சச கணம் வரும், 1 தேவகணம் வரும். கேதுவோட நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம், அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அஸ்வினி மட்டும் தேவகணம், மகம் மூலம் ராட்சச கணம். அதான் 2 தேவகணமும் 1 ராட்சச கணமும் கேதுலேயும் வரும், செவ்வாயிலையும் வரும். செவ்வாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிருகசீரியம் சித்திரை அவிட்டம், அதுலேயும் மிருகசீரியம் தேவகணம், சித்திரை அவிட்டம் ராட்சச கணம், அது வந்துடும். அதுக்கடுத்து புதன் ஆயில்யம் கேட்டை ரேவதி, அது இருக்கு புதன்ல. ஆயில்யம் கேட்டையும் ராட்சச கணம், ரேவதி மட்டும் தேவகணம். இந்த கேது செவ்வாய் புதனை ஒரு கேட்டகரியில் நீங்க போட்டு வச்சுக்கலாம். கணத்துல 2 ராட்சச கணமும் 1 தேவகணம் வருது அப்படின்னு நீங்க போட்டு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து குரு ராகு, குரு ராகு ஒரு கேட்டகரியில போட்டுக்கலாம். குரு ராகு ஒரு கேட்டகரியில போட்டுக்கிட்டீங்கன்னா குருவோட புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, அது மனுஷ கணத்துல இருக்கு, தேவகணத்துல இருக்கு, ராட்சச கணத்துல இருக்கு. புனர்பூசம் தேவகணம், விசாகம் ராட்சச கணம், பூரட்டாதி மனுஷ கணம். அதே மாதிரி ராகுவோட திருவாதிரை சுவாதி சதயம் மனுஷ கணம், தேவகணம், ராட்சச கணத்துல 3மே வரும். திருவாதிரை மனுஷ கணம், சுவாதி தேவகணம், சதயம் ராட்சச கணம். அப்ப குரு ராகு 3 கணங்களுமே அந்த நட்சத்திரங்கள், குருவோட ராகுவின் நட்சத்திரங்களில் 3 கணங்களுமே வருகின்றது அப்படின்னு நீங்க தனியா எழுதிக்கலாம். இது ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் தான், இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கடுத்து சூரியனோட நட்சத்திரம் கிருத்திகை உத்தரம் உத்தராடம், அதுல 2 மனுஷ கணமும் 1 ராட்சச கணமும் வரும். ஃபர்ஸ்ட் கிருத்திகை ராட்சச கணம், அதுக்கடுத்து உத்தராடம் மனுஷ கணம், அதை தனியா சூரியனுக்கு தனியா போட்டு வச்சுக்கணும். அதுக்கடுத்து சுக்கிரன் மட்டும் 3 மனுஷ கணம் வரும். பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் 3மே மனுஷ கணம். சுக்கிரனோட நட்சத்திரம் 3மே மனுஷ கணம். அதனாலதான் சுக்கிர தசை நடக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா இல்ல பலன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு திசை நடத்துதுன்னா அந்த திசையை நீங்க ஈஸியா ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடலாம். இப்போ குரு தசைனா ஒரு 16 வருஷம்னா மனுஷ கணம், தேவகணம், ராட்சச கணம் 3ம் கலந்து நடக்கும். ராகு தசையும் அதே தான், மனுஷ கணம், தேவகணம், ராட்சச கணம் 3ம் கலந்து நடக்கும். அந்த வருஷத்தை நீங்க 3ஆ பிரிச்சிடும். இப்ப ராகுனா 18 வருஷம்னா 18 வருஷம் மனுஷ கணத்துல இயங்கும், தேவ கணத்துல இயங்கும், ராட்சச கணத்துல இயங்கும் அப்படின்னு ராகு எடுத்துக்கணும். குருவை அதே மாதிரிதான் எடுக்கணும். என்னங்க, சுக்கிரனை மனுஷ கணத்திலேயே 3 இருக்கிறதுனால தொடங்கி முடிகிற வரைக்கும் ஒரே மாதிரியே பலன், சீரான பலன் கிடைக்கும். கேது செவ்வாய் புதன் நான் 2 ராட்சச கணம் 1 தேவ கணம் நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப என்ன நடக்கும்? கேது திசையில நிறைய பேத்துக்கு உடல்நலை கோளாறு ஆகிறது, கேது திசையில குழந்தைகளுக்கு உடல்நல பிரச்சனை வரும். செவ்வாய் திசையில பங்காளி சண்டை கம்பல்சரி வரும், இல்லைன்னா சொத்து தகராறு கம்பல்சரி. செவ்வாய் தசை செல்வாக்க கொடுக்கும் நிறைய பேத்துக்கு. ஆனா இந்த 2 ராட்சச கணத்தோட நட்சத்திரம் இருக்குது, 1 தேவகணங்கிறதுனால செவ்வாய் திசையில பொதுவாகவே என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்னா பங்காளி சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனை வரும் அண்ணன் தம்பிக்குள்ள, இல்லையா ஏதோ ஒரு நிலத்தகராறு வரும். செவ்வாய் திசையில செவ்வாய் திசையில பணமும் கிடைக்கும். பிளஸ் அடிஷனலா ஒரு நாளாவது செவ்வாய் தசை தொடங்கி முடிகிறக்குள்ள அந்த 7 வருஷத்துக்குள்ள ஒரு நாளாவது ஹாஸ்பிட்டல் அவங்க போவாங்க, ஒரு ட்ரிப்ஸாவது இறக்குவாங்க செவ்வாய் தசை நடக்கிறப்ப. ஏன்னா செவ்வாயில 2 ராட்சச கணம் இருக்குது, சித்திரா வீட்டம், மிருகசீரிய 1 தேவகணம் மட்டும்தான் இருக்குது. கேதுலயும் அதே தான் இருக்குது, புதன்லயும் அதே தான் இருக்கு.
புதன்ல வந்து ஆயிலிய கேட்ட ரேவதிங்கிறனால புதன் தசை நடக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கடன் தொழிலுக்காக வாங்கியே தீரணும் புதன் தசையில. இல்ல புதன் தசையில கடனாளி ஆவாங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் புதன்ங்கிறதுனால கம்பல்சரி இந்த இது நடக்கும். இது இந்த ராட்சச கணம், தேவகணம், மனுஷ கணத்தை பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கடுத்து என்ன கடைசியா ஒண்ணு சொல்லணும், இந்த சந்திரன் சனி அதுல 2 தேவகணமும் ஒரு மனுஷ கணமும் இருக்கு. சந்திரனோட நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். ரோகிணி மனுஷ கணம், அஸ்தமும் திருவோணமும் தேவகணத்துல இருக்குது. அதனால சந்திரன்ல வந்து மேக்சிமம் சந்திர திசையில நல்லதாவே நடக்கும். நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா சந்திர திசை நல்லது நடக்கும். சனி திசை நிறைய பேத்துக்கு நல்லது நடக்கும். ஏன்னா சனி கர்மகாரகன், அவன் தொழிலை இயக்குவான். அப்ப அது என்ன பண்ணும், சனியோட பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல அனுசமும் சரி பூசம் வந்து தேவகணம், அனுசம் தேவகணம், உத்திரட்டாதி வந்து மனுஷகணம். அப்ப இந்த பூசம் அனுசத்துல வந்து 2 தேவகணம் இருக்குது சனியோட நட்சத்திரத்துல. சனியோட நட்சத்திரத்துல 1 மனுஷ கணத்துல இருக்கு. அப்ப சனி திசை நடக்கிறவங்களுக்கு எல்லாமே கம்பல்சரி இருக்கிற நிலையை விட இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் முன்னேறுவாங்க. ஏன்னா சனி உழைப்புக்குரிய கிரகம், கர்மத்தை ஏற்கிற கிரகம். அது வந்து நட்சத்திரத்திலையும் தேவகணத்திலையும் மனுஷ கணத்திலையும் வருது. அப்ப சந்திர தசை சனி தசை நடக்கிறப்ப கம்பல்சரி முன்னேறுவாங்க அப்படிங்கிறத இதை வச்சு இந்த மனுஷ கணம், ராட்சச கணம், தேவகணத்தை வச்சு நாம ஈஸியா எடுக்கலாம். பொதுவா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பலன் வந்து கரெக்டா வரும். ஒன்றும் அக்யூரேட்டா ஒன்றும் பெருசா மிஸ் ஆகாது. பார்த்தீங்கன்னாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம். சந்திர தசை நடக்கிறப்ப, சனி தசை நடக்கிறப்ப தெரிஞ்சுக்கலாம், சுக்கிர தசை நடக்கிறப்ப தெரிஞ்சுக்கலாம், சூரிய தசை நடக்கிறப்ப தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்து கடன் நமக்கு ரொம்ப நிறைய ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு இல்லாம கூட இருக்கும். கடனை நம்ம அடைக்கணும் அப்படின்னா அது பஞ்சாங்கத்துல இருக்கு, சொல்லிடுறேன். அஸ்வினி நட்சத்திரமும் அனுச நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்க கடனை கொண்டு போய் அடைக்கணும். அது சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரமும் அனுச நட்சத்திரம் வர நாள்ல கடன் அடைச்சிங்கன்னா கடன் சீக்கிரமா அடைஞ்சிட்டு வரும். அதை நீங்க பயன்படுத்திக்கலாம், அந்த நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கலாம். அப்புறம் நோய் தீர்க்கு நம்ம 16 நட்சத்திரம் ஏற்கனவே சொல்லிட்டோம், அதை ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டோம். அதுல வந்து இந்த சரலக்கணங்கள் எடுத்துங்க. நோயும் சொல்லுங்க. எனக்கு சார், சரிங்க சார். அதான் பஞ்சாங்கத்தில் இருக்குங்க சார். கடனை அடைக்கிறதுக்கு நான் இப்ப சொல்லிட்டேன். என்னங்க, கடனை தீர்க்கறதுக்கு இல்லைங்க சார். இப்போ அவங்க ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, நீங்க பஞ்சாங்கத்துல இருக்கு. இப்போ நான் கடனை அடைக்கிறதுக்கு நான் ஒரு நட்சத்திரம் சொல்லிட்டேன், 2 நட்சத்திரம் அது வந்து இருக்குது. அதுல வந்து நீங்க வேற விஷயம் எதுனாலும் சார்கிட்ட கேட்டுங்க. கடனை அடைக்கிறதுக்கு மட்டும் சொல்றேங்க. கடனை அடைக்கிறதுக்கு இந்த அஸ்வினி அனுச நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கங்க. சனி ஞாயிறு செவ்வாய்க்கிழமையை பயன்படுத்திங்க. பிரதோஷ காலத்தை பயன்படுத்திக்கங்கன்னு சொல்லியிருக்கிறேன் கடனை அடைக்கிறதுக்குங்க. சரிங்களா? அதில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் எல்லாத்தையும் கேட்டுங்க. சப்போஸ் பஞ்சாங்கத்தில் ஏதாவது இருக்கும், கம்பல்சரி அதை பார்த்துங்க. பஞ்சாங்கத்தில் இருக்கிற விஷயத்தை தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கடுத்து நோய் தீர்றதுக்கு சரலக்கணங்கள்ல எடுத்துக்கங்க. நோய் தீர்றதுக்கு நான் 16 நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லிட்டோம். அது சரலக்கணங்கள்ல எடுத்துக்கங்க. சரலக்கணங்கள்லாம் மேசம், கடகம், துலா, மக்கரம் இருக்கு இல்லைங்களா, அந்த லக்கணங்களை நீங்க நோய் தீர்றதுக்காக எடுத்துக்கங்க. அதுக்கடுத்து தொழில் நடத்துறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 நட்சத்திரம் பஞ்சாங்கத்துல கொடுத்துருக்குறாங்க. தொழில் தொடங்கறதுக்கு ஒரு 9 நட்சத்திரம் கொடுத்துருக்குறாங்க. அது தொழில் தொடங்கறதுக்காக ஒரு 9 நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் அஸ்வினி மூலம், கேதுவோட நட்சத்திரத்துல அஸ்வினி மூலம் எடுத்துக்கங்க. சனியோட நட்சத்திரத்தை பூசம் உத்திரட்டாதி எடுத்துக்கங்க. சந்திரனோட நட்சத்திரத்துல அஸ்தமும் திருவோணமும் எடுத்துக்கங்க. ராகுவோட நட்சத்திரத்துல சோதி சதையை எடுத்துக்கங்க. சூரியனோட நட்சத்திரத்துல உத்திர நட்சத்திரம் எடுத்துங்க. 9 நட்சத்திரம் உங்க தொழிலுக்காக எடுத்திருக்கிறாங்க.
ஏன்னா அஸ்வினி தர்ம ராசியில வரும், மூலம் நட்சத்திரமும் தர்ம ராசியில வரும். அப்ப தர்ம ரீதியா நான் தொழில் செய்யணும் அப்படின்னா அந்த அஸ்வினி மூலத்தை எடுத்துக்கலாம். பூசம் உத்திரட்டாதி வந்து சனி தொழில்காரகன் கர்மகாரகரனால சனி மாதிரி கரெக்டா தொழில நீதி நேர்மையா இருக்கணும், தொழில் நீதி நேர்மையா ஓடணும்னா இந்த பூசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தொழில் தொடங்கறதுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து சந்திரன் தினகரங்கிறனால டெய்லி தொழில் சிறப்பா நடக்கணும் அப்படின்னா அஸ்தமம் திருவோணம் நட்சத்திரத்தை தொழில் தொடங்கறதுக்கு எடுத்துக்கலாம். காற்று மாதிரி எப்பவுமே சீரா தொழில் இருக்கணும் அப்படின்னா சுவாதி சதய நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம். பொதுவா சூரியனோட உத்தர நட்சத்திரத்தையும் எடுத்துக்கலாம். அப்புறம் தொழில் தொடங்கறதுக்கு ஒரு 5 திதி கொடுத்துருக்குறாங்க. அந்த திதியில நீங்க வந்து மேக்சிமம் எடுத்துக்கலாம் தொழில் தொடங்கறதுக்கு. அதாவது பஞ்சமி திதி, சப்தமி திதி, தசமி திதி, ஏகாதசி திதி, திரையோதசி திதி. இந்த 5 திதி வந்து ரொம்ப புனிதமானது. பஞ்சமி ரொம்ப புனிதமானது, சப்தமி நல்லது. கூட்டாளிகளோட 7ஆம் திதிங்கிறனால கூட்டாளிகளோட சேர்ந்து தொழில் செய்யறதுக்கு, தொழில் தொடங்கறதுக்கு சப்தமி திதி எடுத்துக்கலாம். தசமி திதி 10ங்கிறனால எடுத்துக்கலாம். ஏகாதசி திதி எடுத்துக்கலாம். நீங்க பிரதோஷ திதியான திரையோதசி திதியும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா பொதுவா வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நன்மை கொடுக்கும். அதுக்கடுத்து வந்து பொதுவா சூரியன் வந்து நமக்கு வந்து நவகிரகம் பொதுவா எந்த இடத்துல இருந்தா நன்மை செய்யும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம பொதுவா எடுத்துக்கலாம். சூரியன் பொதுவாக பொறுத்த வரைக்கும் 3, 6, 10, 11 நன்மை அப்படின்னு நமக்கு தெரியும். செவ்வாய்க்கு அதைவே எடுத்துக்கங்க. பொதுவா 3, 6, 10, 11 சூரியனோ செவ்வாயோ இருந்ததுன்னா நன்மை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கங்க. சனி ராகு கேதுக்கு 3, 6, 11 இடங்களில் சனியோ ராகுவோ கேதுவோ இருந்தால் அதிக நன்மை செய்யும். அது திசை நடந்தாலும் சரி, கோச்சாரத்திலையும் சரி, 3, 6, 11 சனி ராகு கேது வரும் பொழுது அதிக நன்மை செய்யும். அதுக்கடுத்து குரு வந்து ஒரு 5 இடத்துல தான் அதிக நன்மை செய்யும். மீதி 7 இடத்துல சுமாரான பலனை செய்யும். குரு வந்து லக்கணத்துக்கு 2, 5, 7, 9, 11 இருந்தா நன்மை செய்யும். ஜாதகத்திலேயே 2, 5, 7, 9, 11 குரு இருந்தாருன்னா நன்மை செய்வார். அதான் நம்ம பிறந்த ராசிக்கு குரு பயிற்சியா எடுப்போம். லக்கணத்துக்கும் அந்த 2, 5, 7, 9, 11 குரு இருந்தா அதிக நன்மை. மீதி இடங்கள்ல கொஞ்சம் சுமாரான பலன் தான் நடக்கும், ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. அதுக்கடுத்து சுக்கிரனுக்கு 2 இடம் தான் மறைவு ஸ்தானம், 3ஆம் இடமும் 8ஆம் இடமும். அது குடும்ப ஜோதிடத்துல இருக்குது. அதாவது மற்ற இடம் 6, 12 மறைவு ஸ்தானம் இல்லை சுக்கிரனுக்கு. அதனால சுக்கிரனுமே கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்துல 12 கட்டம் இருக்கிறதுனால 10 இடத்துல நன்மை செய்யும். அப்படி நம்ம சுக்கிரனை எடுத்துக்கணும். அதுக்கடுத்து புதனையுமே நம்ம எடுத்துக்கணும். புதனையும் வந்து ஒரு 4 இடத்துல விட்டுட்டு மீதி இடத்துலாம் 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானத்தை விட்டுட்டு மீதி இடங்கள்ல நன்மையான பலனை புதனுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு இதையும் நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். பொதுவா எடுத்துக்கிட்டே வரும் பொழுது உங்களுக்கு வந்து பொதுவா ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்கும். அதுக்கடுத்து வந்து இந்த கிருத்திகை, உத்தரம், உத்தராடம் சூரியனோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம். மிருகசீரிஷ சித்திரா வீட்டம் செவ்வாய் இது. குருவோட நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி வந்து அதாவது இதோடது குருவோடது. இந்த 3 நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரமாகவும் தலையற்ற நட்சத்திரம், காலற்ற நட்சத்திரம், உடலற்ற நட்சத்திரமா வரனால இதுல முடிஞ்ச வரைக்கும் சாந்தி முகூர்த்தம் வைக்க கூடாது, ரொம்ப தூரம் பயணம் அதிகமா போகக்கூடாது அப்படின்னு சில நூல்ல இருக்குது. அதாவது இந்த குருவோட நட்சத்திரம், சூரியனோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரங்கள்ல அது உடைப்பட்ட நட்சத்திரமாகவும் காலாற்ற நட்சத்திரம், தலையற்ற நட்சத்திரமா, உடலற்ற நட்சத்திரமா வரனால சாந்தி முகூர்த்தம் வைக்கிறது, மனை முகூர்த்தம் வைக்கிறது, அப்புறம் நீண்ட தூர பயணம் டிராவல் பண்றது இந்த 9 நட்சத்திரத்துல தவிர்க்கிறது நல்லது. தவிர்த்துக்கிட்டோம்னா மீதி 18 நட்சத்திரத்துல நீங்க டிராவல் பண்ணிக்கலாம். மற்ற சனியோட நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணலாம், சந்திரனோட நட்சத்திரத்தில் நீங்க டிராவல் பண்ணலாம். அது வந்து பயணத்துக்குரியது. சனினா நீண்ட தூர பயணத்துக்குரியது, சனியோட நட்சத்திரம் எடுத்துக்கலாம். சந்திரனோட நட்சத்திரத்துல பயணம் எடுத்துக்கலாம், சந்திரனால பயணத்தை எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா பொதுவாகவே வந்து இந்த இது வந்து ஓரளவு வந்து மேக்சிமம் நன்மை செய்யும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாகவே இந்த மாதிரி வந்து நமக்கு இதை நீங்க எடுத்து பழகிக்குங்க. ஏன்னா இந்த சுப நட்சத்திரம், முழு நட்சத்திரம், குற்றம் இல்லாத முழு சுப நட்சத்திரத்தை எடுத்து பழகிக்குங்க.
அதுக்கடுத்து நோய் தீர்க்கிற நட்சத்திரங்கள் எடுத்து பழகிக்குங்க. கடனை அடைக்கிறதுக்கு எடுத்து பழகிக்குங்க. அதுக்கடுத்து வந்து எல்லா விஷயமும் எல்லா இதையும் எடுத்து பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே பஞ்சாங்கத்தில் இருக்குது. உங்களுக்கு சொல்றதுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் செயல்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி வாய்ப்பு தந்த ராஜா சங்கர் ஐயாவுக்கு என்னோட நன்றி கலந்த வணக்கத்தையும் பாசத்தையும் மகிழ்ச்சியை தெரிவிச்சுட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயாட்ட பார்த்தீங்கன்னா புதிய நிறைய இருக்கு. எங்களுக்கு நான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தங்கிறாரு, அப்படிலாம் இல்லை, அவர் தான் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இது போல பல மேடை உங்களுக்கு காத்திருக்கு. ஐயா அவர்கள் வந்து உங்களுடைய புதிய தகவல்களை எங்கள் சேனலுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு நமது சென்னையை சேர்ந்த சீதா சுரேஷ் ஐயா அவர்கள் மரியாதை செய்யுமாறு அன்புடன் அழைக்கிறேன்.